இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். முதல்ல நான் லைனிங்கை கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கை அளவு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இது மெயின் கிளாத்தில் வந்து பார்டர் இருக்குது, அதனால் அந்த ஓரம் மட்டும் ஓரத்தில் தையல் போட்டு திருப்பி தைக்கலாம்ல, அதுக்காண்டி இந்த ஓரத்தில் மட்டும் அரைஞ்சி விட்டுட்டு அதுலேருந்து கையோட அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு ப்ளவுஸ் வந்து 6 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும். நான் 7 இன்ச் வைக்கிறேன். 1 இன்ச் இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கையை ஆம்போல் வரைஞ்சிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டு குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சென்டராக மார்க் பண்ணி அங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வரைஞ்சி கட் பண்ணிடலாம். குறைஞ்சி கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இது லைனிங் வந்து அலசினதுனால கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே மடித்து தைக்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு நெக் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட அகலம், ஷோல்டரு, ஆம்போல் சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்போல் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எல் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட ரெடி அளவுலேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பாதியாக மார்க் பண்ணி அங்கே ஒரு மார்க்கு, ஷோல்டர்லேருந்து சென்டருக்கு நடுவில் ஒரு மார்க்கு, 3ஐயும் கர்வாக வரைஞ்சி ஆம்போல் வரைஞ்சாச்சு. இப்போ பேக் நெக் வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து நெக்கோட அகலம் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி ஷோல்டரில் இறங்குதுன்னு சொன்னதுனால நான் மேலே வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கேன், கீழே அதே அகலம் 3 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ லைனிங்கை பேக் பார்ட்டை கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு. இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் தான் போட போகிறேன். அதனால் நமக்கு ஸ்ட்ரெயிட்டில் எங்கே நமக்கு கரெக்டாக விட்டுறதுக்கு அளவு சரியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிக்கலாம். இப்போ ஆம்போல்லாம் பேக்கோட அளவே வச்சு மார்க் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த முன்னாடி கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கப் ஷேப்போட ஹைட்டு அளவு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பக்கத்தில் 1 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம கப் ஷேப்போட ஹைட்டை மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டருக்கு தையலுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த தையல் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டுக்கு குடஞ்சி கட் பண்ணணும். நான் இதில் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். தைக்கும்போது குடஞ்சி கட் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணும்போது தைப்பேன். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம்.
இப்போ 4 மடித்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அது சுற்றளவு வந்து கரெக்டாக வரலை அளவு ப்ளவுஸ் வச்சு, அதனால் இப்போ 2ஆகவே போட்டு கிராஸ் இருக்குது 4 மடித்தோன்னா அது கரெக்டாக வராதனால இது 2ஆகவே மடித்து வச்சுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங்கை வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். லைனிங்கை வச்சு அப்படியே கட் பண்ணாமல் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணோன்னா நமக்கு அளவுலாம் மாறாமல் கரெக்டாக இருக்கும். அப்படியே கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சில இந்த துணிலாம் வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணணும். சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்குக்கு வச்சுக்கலாம். நான் இந்த டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதுலேயுமே நம்ம அப்படியே கட் பண்ணாமல் வரைஞ்சிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்படி இழுத்து வரையக்கூடாது, ஒவ்வொரு டாட் டாட்டாக வச்சு வரைஞ்சிக்கலாம். பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டும் இதே இந்த பூ டிசைன் இதே மாதிரி வர மாதிரியேவும் வச்சு வரையணும். ஆப்போசிட்டில் வச்சு வச்சோன்னா அது முன்னாடி வரும்போது தலைகீழ வர மாதிரி இருக்கும். பேக்கில் எப்படி வச்சுருக்கோமோ ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி வச்சுக்கலாம். பேக்கில் டிசைன் மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட்லேயும் அதே நேரம் வர மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பட்டி கட் பண்ணிக்கலாம். பட்டியை நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அதில் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பார்த்து அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கில் பட்டி கட் பண்ணியாச்சு. அடுத்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.